Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்றதை தான் பார்க்க போறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் சமைக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பெர்ஃபெக்ட் இந்த ரசம் வைக்கிறதுக்காக டிப்ஸ் வந்து உள்ள சொல்லிருக்கேன். சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம எப்படி இந்த டேஸ்டியான ரசம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இது வந்து 2லேருந்து 3 பேருக்கு ரசம் வைக்கிற அளவுக்கு தான் புளி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். புளி வந்து ஊறிட்டுருக்கிற டைமில் 2 ஸ்பூன் அளவு மிளகு 2 ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒன்றும் பாதியமாக மிக்சியில் பொடிச்சிட்டு வந்துடலாம். நம்ம வந்து இப்போ வந்து பூண்டு சேர்க்கக்கூடாது. பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா பூண்டோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ணும் ரசத்தில். அதனால இதை முதல்ல நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து நான் 10லேருந்து 12 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இது வந்து சின்ன சைஸ் பூண்டுன்றதுனால நான் 10லேருந்து 12 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 8லேருந்து 10 பல்லு பூண்டு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நம்ம பல்ஸ் மோட்லேயே வச்சு 1-2மா அடித்து எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபர்ஸ்ட் டிப்பு. மிளகு சீரகம் ஃபஸ்ட்டு தனியாக தான் அரைக்கணும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பூண்டு சேர்க்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் ரசம். இப்போது நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் தனியாக எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கையிலேயே பிசைஞ்சு விடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் மிக்ஸி யூஸ் பண்ணக்கூடாது. தக்காளியை மிக்சியில் அடிச்சிங்கன்னா தக்காளியோட புளிப்பு வந்து அதிகமாகிடும். அதனால கையில் தான் பிசைஞ்சு விடணும். உங்களுக்கு ஒன்று முழுசாக போட்டு பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கையில் பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அதிலையே கலந்துக்கலாம். கலந்துட்டு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ மிக்ஸி ஜார் கழுவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் மிக்ஸி ஜார் கழுவிட்டு தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை கழுவிட்டு நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். இந்த எண்ணெய் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமாவே நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு பொரிய விட்டுருக்கேன். ஒரு வரமிளகாயை 2ஆக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நீங்கள் சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த பச்சை வாசனை போகும், கருகாமல் இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் இதில் நான் சேர்த்துட்டு லைட்டாக கிளறிட்டு இப்போ நம்ம சேர்த்து வச்சுருக்கிற அந்த ரசத்தையும் நம்ம இதில் போட்டுடலாம். இதில் இப்போ நம்ம ஊற்றினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மீடியம் ஹீட்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சிடலாம் போடாம. இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. கிளறிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு நுரைச்சி வரணும், கொதிக்கக்கூடாது. கண்டிப்பாக இந்த பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள், நுரைச்சி வந்திருக்கு. இதுதான் பர்ஃபெக்டான ரசத்தோட இதுக்கப்புறமா கொதிச்சிருச்சு அப்படின்னா ரசம் வந்து கடுத்துரும். ஸோ இந்த டிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உப்பு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டோ இல்லை இடையிலையோ கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து உப்பு சேர்க்கணும். கல்லுப்பே நீங்கள் ஆட் பண்ணாலுமே சூடாக இருக்கும்போது போட்டுட்டு கலக்கிட்டிங்கன்னா கரைஞ்சிரும். ஸோ அதனால நீங்கள் வந்து உப்பு வந்து லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டியான ரசம் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உடனே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ.